வணக்கம். தங்க சிவாய நம்ம யூடியூப் சேனல் பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய வீடியோஸ் எல்லாமே பார்த்துருப்பீங்க. அந்த வீடியோஸ் எல்லாமே என்னுடைய வீட்டுக்குள்ளே இருந்து போட்டதுனால அவ்வளோ தூரம் கிளியராக கிடைக்கல. உங்களுடைய வீடியோஸ் எல்லாம் நீங்கள் வெளியில் வந்து போட்டு பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி எனக்கு சில பேர் சின்ன சின்ன டிப்ஸ் கொடுத்தாங்க. அந்த டிப்ஸின் பேரில் இன்றைய ஒரு ஆன்மீக பதிவு பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஆன்மீக பதிவுக்கு பிற்பாடு என்னுடைய சொந்த பதிவு ஒன்று நேற்றையிலேருந்து அதை சிந்தனை பண்ணி மனம் வந்து அப்படியே கொஞ்சம் சந்தோஷமாக நெகிழ்ச்சியாக மலரும் நினைவுகள் மாதிரி வந்து போயிட்டுருக்கு. அதனால் அந்த பதிவையும் உங்களோட நான் வந்து பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஆன்மீக பதிவை ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துருவோம். அதாவது நம்ம வந்து தெய்வங்களுக்கு வந்து எல்லாருமே விளக்கேற்றுவோம். அப்படி நம்ம விளக்கேற்ற எண்ணெய்கள் வந்து எந்தெந்த தெய்வங்களுக்கு எந்தெந்த எண்ணெய்கள் போடலாம் அப்படிங்கிற ஒரு ஆன்மீக பதிவை பார்ப்போம். முதலாவதாக நம்ம பார்க்குறது கணபதியை பார்ப்போம். கணபதிக்கு வந்து எப்பொழுதுமே தேங்காய் எண்ணெயில் விளக்கு போட நல்ல பலன் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்ததாக முருகனுக்கு எப்பொழுதுமே நெய் தீபம்தான் ஏற்ற வேண்டும். அடுத்ததாக நாராயணனுக்கு வந்து நல்லெண்ணெய் தீபம் ஏற்றலாம். அடுத்ததாக நம்ம குல தெய்வங்களுக்கு வந்து விளக்கு ஏற்றும் பொழுது இலுப்பை எண்ணெய், நெய், வேப்ப எண்ணெய் இது மூன்றும் கலந்து நம்ம குல தெய்வங்களுக்கு விளக்கு ஏற்றுவதால் நல்ல ஒரு பலன் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பொதுவாக எல்லா தெய்வங்களுக்குமே இந்த இலுப்பை எண்ணெயை வந்து நல்லெண்ணெய், இலுப்பை எண்ணெய், தேங்காய் எண்ணெய் இவைகளோட கலந்து நம்ம இலுப்பை எண்ணெயை எந்த தெய்வத்திற்குனாலும் பயன்படுத்தினோமே ஆனால் நம்மளுக்கு நல்ல பலன் கிடைக்கும் அப்படின்னு ஆன்மீக அன்பர்கள் சொல்கிறாங்க. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். அடுத்ததாக ஒரு பதிவு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னாக்க பெண்கள் முக்கியமாக செய்யக்கூடாதவைகள் என்னென்ன அப்படிங்கிறத பார்ப்போம். முதலாவதாக பெண்கள் வந்து தங்களுடைய இல்லங்களில் அழக்கூடாது. மாலை நேரத்திற்கு பிறகு இரவு நேரங்களில் அழக்கூடாது. அடுத்ததாக முக்கியமாக நம்ம பார்க்கணும் அப்படின்னா பெண்கள் எப்பொழுதுமே தன்னுடைய தலையை 2 கைகளால் சொரியக்கூடாது. தலையை அரிச்சிச்சு அப்படின்னா நம்ம ஒரு கையால் தான் சொரியணுமே தவிர 2 கைகளால் சொரியக்கூடாது. மூன்றாவதாக நம்ம பார்த்தோம் அப்படின்னம்னாக்கா பெண்கள் எப்பொழுதுமே தன்னுடைய நெஞ்சு பகுதி வந்து பூமியில் வந்து அழுந்துற மாதிரி குப்பரை படுத்து தூங்கக்கூடாது. இது வீட்டை வந்து மாலை நேரம் விளக்கு வைத்த பிறகு நாம் வீட்டை பெருக்கக்கூடாது. செல்வம் தங்காது. நம்ம வீட்டை வந்து சாயங்காலம் 5 மணிக்கு 4:30 to 6 அந்த நேரத்திற்கு உள்ளர நம்ம வீட்டை பெருக்கலாம். அதற்கு பிற்பாடு நம்ம வீட்டை பெருக்கணும்னா நம்ம வீட்டில் வந்து செல்வம் தங்காது. அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். செல்வம் தான் இப்பொழுது இன்றைய காலகட்டம்னு சொல்ல முடியாது, எல்லா காலகட்டத்திலும் செல்வம் தான் ஒரு முக்கியமான ஒரு பங்கு வகிக்கின்றது. அதனால் செல்வம் வந்து தங்கணும் அப்படின்னா பெண்கள் தான் நம்ம கிச்சனுக்கே சொந்தக்கார பெண்கள் தான். இந்த பெண்கள் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்க சில நேரங்களில் ஒரு அவசரத்திற்காக உப்பை வந்து கையில் பரிமாறுவார்கள். அப்படி உப்பை கையால் பரிமாறக்கூடாது, அன்னத்தை கையால் பரிமாறக்கூடாது, காய்கறிகளை கைகளால் பரிமாறக்கூடாது. எப்பொழுதுமே உப்பில் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம், அன்னத்தில் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம், காய்கறிகளில் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். எந்த சூழ்நிலையிலும் இவை 3ஐயும் கையால் தொட்டு பரிமாறக்கூடாது. பெண்கள் வந்து கிரகண காலங்களில் எந்த ஒரு காய்கறியோ மற்ற எந்த பொருட்களையும் அறியக்கூடாது, துணி துவைக்கக்கூடாது. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். கர்ப்பமாக இருக்கும் பொழுது அந்த அருவாமனையால் நம்ம அறியும் பொழுதோ கத்தியால் 2ஆக வெட்டும் பொழுதோ அந்த பிள்ளை வந்து குறையுள்ள பிள்ளையாக பிறப்பதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. துணி துவைக்கக்கூடாது. அப்புறம் இப்போ பெண்கள் வந்து தன்னிச்சையாக நம்ம தான தர்மம் செய்யணும் அப்படின்னு நம்ம நினச்சோம்னா நம்முடைய கணவனுடைய உத்தரவின் பேரில் தான் அதை செய்ய வேண்டும். கணவரின் சம்மதத்தோடு நாம் செய்ய வேண்டும். பெண்கள் வந்து முகத்தை வந்து தன்னுடைய இடக்கையால் தொடக்கூடாது.
இதெல்லாம் ரொம்ப 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 பெண்கள் மங்கையர்களின் தர்மம் அப்படின்னே சொல்லப்படுகின்றது. இது வந்து இன்றைய பயனுள்ள தகவல்களில் வச்சுக்கோங்க. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். தெரியாதவர்களுக்கு இந்த பயனுள்ள செய்திகளை சொல்லியிருக்கேன். அடுத்ததாக என்னுடைய சொந்த பதிவு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, உடல்நிலை கொஞ்சம் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு கால் வந்து வழுக்கி விழுந்துட்டேன். அதனால் ஹாஸ்பிட்டல் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போனோம். அங்கே போகும்பொழுது ஏதாச்சும் என்னுடைய பள்ளி பருவம்னு சொல்ல முடியாது, சிறு வயதில் நாங்கள் 2ஆம் வகுப்பு 1ஆம் வகுப்பிலிருந்து 5ஆம் வகுப்பு வரை ஒன்றாக படித்த ஒரு தோழியை வந்து நான் பார்ப்பதற்கான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. அந்த சூழ்நிலையில் நாங்கள் 2 பேரும் பேசிக்கிட்ட விஷயம் என்ன அப்படின்னம்னா, ஃபஸ்ட்டு ஸ்கூலில் போய் சேர்ந்து முதல் வகுப்பு முடிச்சுட்டு 2ஆம் வகுப்பு போனோம். 2ஆம் வகுப்பு போகும்பொழுதே எல்லோரும் சொல்லிட்டாங்க, இந்த 2ஆம் வகுப்பை தாண்டிட்டா நம்ம 5ஆம் வகுப்பே தாண்டினது மாதிரி அப்படின்னாங்க. சரி, அதில் உள்ள பாடங்கள் கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு போகும்பொழுது பிள்ளைங்க, அதாவது சீனியர்லாம் சொன்னாங்க, 2ஆம் வகுப்பில் ஒரு டீச்சர் இருக்காங்க, அந்த டீச்சர் பேர் விஜயலக்ஷ்மி. அவங்க வந்து செம்ம அடிப்பாங்க, நல்லா படிக்காட்டி பிச்சு எடுத்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு ஒரு செய்தி. கொஞ்சம் பயமுறுத்தல். எல்லா பிள்ளைங்களுமே கொஞ்சம் பயமாகவே இருந்தோம். என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் 2ஆம் வகுப்பு நான் போகவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் அடம் பிடிச்சேன். அடம் பிடிக்கும் பொழுது எங்கள் அப்பா வந்து என்னை அழைச்சிக்கிட்டு ஸ்கூலுக்கு வந்தார். ஸ்கூலுக்கு வந்து டீச்சரை பார்த்தோன்னே, டீச்சர் நீங்களா அப்படின்னு கேட்டார். அவர், என்ன சார் நீங்கள் வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்டார். இது என் பொண்ணு அப்படின்னார். அப்படியா, உங்கள் பொண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவுக்கும் டீச்சருக்கும் ஏதோ முன்னால் தெரிஞ்சிருக்கும்ல இருக்குது. என் பொண்ணு கொஞ்சம் படிக்காட்டி அடிக்காதீங்க, பயப்படுறா, அதனால் ஸ்கூலுக்கே வரமாட்டோம்னு சொல்கிறா அப்படின்ட்டார். இல்லை நான் அடிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு. டீச்சர் பேரே கொஞ்சம் குண்டாக இருப்பாங்க, அதனால் குண்டு டீச்சர்னு பேர் அவங்களுக்கு. அப்படியே அந்த முன்னாலெல்லாம் அந்த சப்ஜெக்ட் மாறியெல்லாம் வரமாட்டாங்க. 1ஆம் வகுப்புனா 1ஆம் வகுப்பு முடிகிற வரைக்கும் 1 வருஷம் வரைக்கும் அந்த ஒரு டீச்சரே தான் இருப்பாங்க. அதே மாதிரி மற்ற ஸ்கூல்லலாம் எப்படிங்கிறது எனக்கு தெரியலை. எங்கள் ஊர் ஸ்கூலில் அப்படி தான். 2ஆம் வகுப்பு 2வது டீச்சராக அந்த 2ஆம் வகுப்பு முடிகிற வரைக்கும் அவங்க தான், எல்லா பாடமும் அவங்க தான் எடுப்பாங்க. 3ஆம் வகுப்புக்கு அப்படி. 4ஆம் வகுப்புக்கும் 5ஆம் வகுப்புக்கும் தான் அப்போ வந்து அறிவியல், வரலாறு, புவியியல், கணக்கு அப்படின்னு மாற்றி வரும். அதனால் அந்த பீரியடுக்கு மட்டும் சார் டீச்சர் எல்லோரும் மாற்றி வருவாங்க. அப்படி வரும்பொழுது எங்களுக்கு 2ஆம் வகுப்பு டீச்சர் வந்து இந்த விஜயலட்சுமி டீச்சர், குண்டு டீச்சர் அப்படின்னு சொல்லுவோம். அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னாக்க, டெய்லி 2 ஸ்டூடெண்ட் காலையில் வெள்ளனுமே போய் பானையில் தண்ணி பிடிச்சி வைக்கணும். அப்படி எங்கள் 2வது டீச்சர் வந்து அந்த அட்டண்டன்ஸில் இருக்கிற 2 பேர், ஃபஸ்ட்லேருந்து உள்ள 2 பேராக, நாளைக்கு நீங்கள் 2 பேரும் சீக்கிரம் வந்து பானையெல்லாம் கழுவிட்டு தண்ணி பிடிச்சி வச்சிடணும் குடிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி, சரின்னு சொல்லிவிட்டு இப்படி கொஞ்ச நாள் வந்துக்கிட்டே இருந்துச்சு. வரும்பொழுது கடைசியாக என்னுடைய பெயரும் என்னுடைய தோழி மகேஸ்வரி, சாந்தான்னு வீட்டில் கூப்பிடுவாங்க, அவளும் நானும் நாங்கள் வந்து நாளைக்கு வந்து தண்ணி பிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. சரின்னு சொல்லிவிட்டு நாங்கள் 2 பேரும் காலையில் அந்த கிளாஸையும் பெருக்கணும், தண்ணியும் பிடிச்சி வைக்கணும். 2 பேரும் கிளாஸெல்லாம் பெருக்கிட்டு 2 பேரும் ஒரு, அப்போல்லாம் அடிப்பைப்பு இருக்கும் ஸ்கூல்லலாம், அவ்வளோ தூரம் பைப்பெல்லாம் இருக்காது. அந்த அடிப்பைப்புக்கு இங்கேருந்து குடத்தை எடுத்துகிட்டு போனோம். எடுத்துகிட்டு போகும் பொழுது 2 பேரும் குடத்தெல்லாம் நல்லா கழுவி தண்ணியை பிடிச்சி தூக்குறோம். 2 பேரும் ஆளுக்கு ஒரு பக்கமாக தூக்கும் பொழுது அவன் நினச்சிட்டா நான் தூக்க போகிறேன், நான் நினச்சிட்டேன் அவள் தூக்க போகிறான்னு. 2 பேரும் ஒரு இடுப்புக்கு மேலே அந்த குடம் வரும் பொழுது 2 பேருமே கையை விட்டுட்டோம். குடம் உடஞ்சிருச்சு. குடம் உடஞ்சோடனையும், ஆஹா குடம் உடஞ்சிருச்சே, டீச்சர் இன்றைக்கி நம்மளை கொல்ல போகிறாங்க, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அழுகுறோம். மணி 7:30 மணிக்கெல்லாம் நாங்கள் போயிட்டோம். 7-7:30க்கெல்லாம் போயிட்டு நாங்கள் தண்ணி பிடிக்கும்போது 7:30 மணி ஆயிடுச்சு.
தண்ணி பிடிச்சி பானை உடைக்கும்போது 7:30 மணி ஆயிடுச்சு. பிள்ளைங்க ஒவ்வொரு பிள்ளைங்களாக வந்துக்கிட்டு இருக்கு ஸ்கூலுக்கு. நாங்கள் 2 பேரும் அழுகிறத பார்த்துட்டு, என்னப்பா 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 பானை உடஞ்சிருச்சு அப்படின்னோடனையும், ஐயோ டீச்சர் உங்களை கொல்ல போகிறாங்க, நீங்கள் பானையை உடச்சிட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு வர்ற பிள்ளைங்கள்லாம் ஏற்றி விடுதுங்க. நாங்கள் அப்படியே தேமி 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 அழுகிறோம். சரின்ட்டு ஒரு பிள்ளை சின்ன ஐடியா கொடுத்துச்சு. என்னென்னா, பக்கத்தில் ஒரு சின்ன சிமெண்ட்டு கடையில் சிமெண்ட்டு குடோன், அந்த சிமெண்ட்டு குடோனில் வந்து வாசல்லேருந்து உள்ளர தூக்கிட்டு போடும்போது அந்த சிமெண்டெல்லாம் அவனை கொட்டி கிடக்கும். அந்த சிமெண்டெல்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு வந்து அந்த குடத்தை பூசி நீங்கள் வந்து கொஞ்சம் நேரம் காய வச்சுட்டு தண்ணி பிடிச்சி வச்சுருங்க அப்படின்னு. சரின்ட்டு 2 பேரும் போய் எங்கள் பின்னாடி ஒரு 4 பிள்ளைங்க வருதுங்க. போய் அந்த சிமெண்டெல்லாம் அழகாக அள்ளி குடத்தை பூசினா அந்த குடம் வந்து உடஞ்ச குடம் எப்படி ஒட்டும்? ஒரு இடம் இல்லை, 2 இடம் இல்லை. சரிண்ணா 2 பேரும் இன்றைக்கி டீச்சர் கையால் அடி வாங்கி சாக போகிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு, அப்போ வந்து பானை வந்து 2 ரூபா தான் விலை. 2 ரூபா யார் கொடுக்குறது? நீ 1 ரூபா போடு, நீ 1 ரூபா போடு அப்படிங்கிறாங்க. எங்கள் அப்பாள்கிட்ட போய் கேட்டேன்னா எங்கள் அப்பா பிச்சை எடுத்துருவாரு, நான் கேட்க மாட்டேங்கிறேன். அவள் அட்டையப்பா நான் 2 ரூபாலாம் நான் கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிறா அவள். இப்படி நாங்கள் 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கையிலே டீச்சர் வந்து ரிக்ஷாவில் தான் வருவாங்க. அங்கேருந்து ரிக்ஷாவில் வந்தாங்க. வந்தோடனையும், என்ன 2 பேரும் அழுதுகிட்டு இருக்கீங்க ஏன் அப்படின்னாங்க. இல்லை டீச்சர், இன்றைக்கி காலையில் எங்களுடைய முறை கிளாஸெல்லாம் பெருக்கிட்டு குடத்தை எடுத்துகிட்டு போனோம், குடம் உடஞ்சி போச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு, இப்படி சாதாரணமாலாம் சொல்லலை, அப்படியே தேமிக்கிட்டு 2 பேரும் சொல்கிறோம். சொன்னோன்னையும் டக்குன்னு அந்த டீச்சர் வந்து எங்கள் 2 பேரையும் முதுகில் தட்டி கொடுத்து, இதுக்காக அழுகிற, என்ன பண்ணுறது, குடம் உடஞ்சி போனால் உடஞ்சி போயிடுது, வேறு குடம் வாங்கிக்குவோம், அழுகாதீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் 2 பேரையும் தட்டி கொடுத்தோன்னையும் பிள்ளைங்க எல்லாருக்குமே ஆச்சரியம். எங்களுக்கு அதை விட ஆச்சரியம். ஏதோ நாங்கள் பெருசாக எதிர்பார்த்து இன்றைக்கி அடி பிக்க போகுது, கை காலெல்லாம் செவந்து போக போகுது, நம்ம ஸ்கூலுக்கே வர முடியாதபடி அடி வாங்க போகிறோம் அப்படிங்க நினச்சிக்கிட்டு இருந்த எங்களுக்கு டீச்சர் வந்து ஒரு அழகாக முதுகில் தட்டி கொடுத்து, இதுக்கு ஏன் அழுகிறீங்க, குடம் வேறு வாங்கிக்குவோம், அழுகாதீங்க அப்படின்னு எங்களை தட்டி கொடுத்தாங்க. அப்போ தான் அந்த டீச்சரினுடைய மனசே எங்களுக்கு புரிஞ்சிச்சு. டீச்சர் நல்லவங்களாக இருக்காங்கடி, நம்ம படிக்கலேங்கிறதுக்காக தான் நம்மளை அடிக்கிறாங்களே தவிர மற்றபடி இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் ரொம்ப நல்லவங்களாக இருக்காங்கடி அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீச்சர் மேலேயே எங்களுக்கு ஒரு மரியாதை. 5ஆம் வகுப்பு படிக்கிற வரைக்கும் அந்த டீச்சரை கண்டா அது வரைக்கும் பயந்து டீச்சர் அங்கே வர்றாங்க அப்படின்னாலே அப்படியே அந்த பாதையில் கூட போக மாட்டோம், பயந்துக்கிட்டு நிற்போம். அவங்க கிளாஸ்குள்ளே போனதுக்கு அப்புறம்தான் நாங்கள் அந்த பாதையில் போவோம். அதற்கப்புறம் அந்த டீச்சரை எங்கே பார்த்தாலும் ஒரு புன்சிரிப்பு, அவங்கள்ட்ட சிரிச்சுக்கிட்டு நாங்கள் போவோம். அவங்களும் எங்களை பார்த்து ஒரு புன்சிரிப்பு. அதே மாதிரி 5ஆம் வகுப்பு போகும் பொழுது ஒரு டூர் ஒன்று அழைச்சிட்டு போனாங்க. அப்படி அழைச்சிட்டு போகும் பொழுது மற்ற டீச்சர்லாம் நாங்கள் வந்து ரொம்ப ஜாலியாக இருக்காங்க, நம்மளை அடிக்கலை, சொல்லித்தர்றாங்க, படிக்காட்டியும் அவங்க பாட்டு கண்டுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு எல்லாரையும் பெரிய மதிப்பாக வச்சுருந்த டீச்சர்லாம் எங்களை கண்டுக்கவே இல்லை. ஆனால் 5ஆம் வகுப்பு பிள்ளைங்க கொஞ்சம் பெரிய பிள்ளைங்கிறதுனால அந்த 5ஆம் வகுப்பு பிள்ளைங்களை எங்கள் 5ஆம் வகுப்பு சார் வந்து அந்த டீச்சர்கிட்ட ஒப்படைச்சார். இந்த 5ஆம் வகுப்பு பிள்ளைங்களை பத்திரமா அழைச்சிட்டு போயிட்டு கொண்டுட்டு வர பொறுப்பு உங்களுடைய பொறுப்பு அப்படின்னு. அது எதற்காக நான் இப்போ சொல்கிறேன்னா, சில பேர் கண்டிப்பாக இருப்பாங்க, ஆனால் அவங்க கண்டிப்பாக இருக்கிறத வச்சே அவர்களை வந்து நம்ம பொல்லாதவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு முத்திரை குத்திடுவோம். ஆனால் அவர்களினுடைய கண்டிப்பு வந்து நியாயமானதாக இருக்கும். அவர்கள் எந்த இடத்துல கண்டிக்கணும், எதற்கு விட்டு கொடுக்கணுங்கிறது அவங்களுக்கு தான் தெரியும். அதற்கு அப்புறம்தான் அந்த டீச்சர் மேலே மதிப்பு மரியாதை எல்லாமே ஏற்பட்டு 2 வருட காலம் அந்த டீச்சர் பொல்லாத டீச்சர்னு நாங்கள் நிறைய திட்டியிருக்கோம். அப்புறம் 3 வருஷம் வரைக்கும் அந்த டீச்சரை கண்டாலே எங்களை அறியாமலே எங்கள் மனங்கள் வந்து ஒரு மாதிரி கொண்டாடுனுச்சு. அப்படி உள்ள டீச்சர்லாம் அந்த காலத்தில் இருந்தாங்க. ஆனால் இந்த காலத்தில் பிள்ளைங்களை கம்பெடுத்து அடிக்கக்கூடாது, கையால் அடிக்கக்கூடாது, அடிக்காமல் சொல்லி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு
பழக்கம் சட்டங்களே வந்துருச்சு. சில ஆசிரியர்களும் தவறான ரூட்டில் குழந்தைகள்கிட்ட செல்லும் பொழுது அந்த சட்டங்கள்லாம் நியாயமானதாக நமக்கு படுது. அப்போ உள்ள டீச்சர்ஸ் சார் அவங்கெல்லாம் அதாவது மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல், நம்ம படித்த கல்விக்கு விரோதம் இல்லாமல், நம்ம படித்த கல்வியை எப்படி கொண்டு போய் குழந்தைகள்கிட்ட சேர்க்கணும் அப்படிங்கிறதுல மட்டுமே அவங்க உறுதியாக இருந்து கண்டிப்போட குழந்தைகளுக்கு கல்வி கற்றார்கள். ஆனால் இப்போ இருக்கிறவங்க அப்படி செய்கிறாங்களா அப்படின்னு எனக்கு தெரியலை. 100ல் 1-2 பேர் தான் அப்படி செய்கிறாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். செய்கிற அனைத்து கடமை உணர்ச்சியோடு செய்கின்ற அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும் என்னுடைய சிரம் தாழ்ந்த வணக்கங்கள். சிவாய நம. மீண்டும் மற்றொரு பதிவில் சந்திப்போம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.